இட்லி தெரியும். அது என்ன அசைவ இட்லின்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூர்யா 43 படத்துக்காக சூர்யா கூட ஜோடி சேர்ந்த அந்த நடிகை யாருன்றதை பற்றியும், ஜாக்கெட் அணியாமல் நடித்த அந்த நடிகை யாரு, அது எந்த படம்ன்றதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். தொகுப்பாளனி ஐஸ்வர்யா ரகுபதி தனுஷ் நடிப்பிலே உருவான கேப்டன் மில்லர் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. நடித்ததோட மட்டும் இல்லாமல் தான் நடித்த அந்த படத்தோட ஸ்டில்ஸையும் வெளியிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல், கேப்டன் மில்லர் படத்துல பழங்குடியின பெண்ணா ஜாக்கெட் அணியாம நடிச்சதுதான். அண்ணே, நீங்க மட்டும் எப்படிங்க அண்ணே யாருமே சொல்லாத சமுதாயத்துக்கு தேவையான ஆதி முக்கியமான தகவலை தர்றீங்க அண்ணே. இதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம்னு இருக்கேன் அண்ணே. அடுத்த அப்டேட் என்னன்னா, சுதா கொங்கரா இயக்கத்துல சூர்யா நடிக்கிற சூர்யா 43 படத்துல சூர்யாக்கு ஜோடியா அதிதி சங்கர் நடிக்க போறதா செய்தி வெளியாகி இருக்கு. ஏற்கனவே இந்த படத்துல நடிக்கிறதா இருந்த நஸ்ரியா இந்த படத்துல இருந்து விலகிட்டதா சொல்றாங்க. அடுத்து அசைவ இட்லி பத்தின அப்டேட்டை பார்த்துடலாம் வாங்க. கமல் சார் கூட பாபநாசம் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச எஸ்தர் அனிலா ஸ்லீவ்லெஸ் ஒயிட் கலர் கவுன்ல அந்த மாதிரியா போஸ் கொடுத்து எடுத்த போட்டோவை தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டதை பார்த்த ரசிகர்கள் கமெண்ட்ஸை அள்ளி வீசிட்டு வராங்க. அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்த ஒருத்தர், சந்தேகமே இல்லை, இது இட்லி ஊத்துற இட்லி துணிதான்னு கமெண்ட் செய்ய, அதுக்கு இன்னொருத்தர், இந்த ஆடையை வடிவமைச்சவர் இதுக்கு முன்னாடி இட்லி கடை நடத்திட்டு இருந்திருப்பாரோன்னு பதில் கமெண்ட் அடிச்சிருக்காரு. அண்ணே, எனக்கு மட்டும் அந்த 2 அசைவ இட்லி பார்சல் வேணும்னு சில்மசமா யாரும் கமெண்ட் போடலையா அண்ணே? அந்த 2 அசைவ இட்லி பத்தின கமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் போடுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு நியூ ஒன்னா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்க செல்போன் ஸ்கிரீனை வந்து தட்டும். நீங்களும் அலையா விருந்தாளியா வந்த என்னோட வீடியோவை இன்வைட் பண்ணி பார்த்து ரசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.